ஹைவேஸ்ல ஒரு நாள் வண்டியில போகும்போது பார்த்தேன் இந்த பக்தர்கள்லாம் பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. அந்த பாத யாத்திரை போற பக்தர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதை தான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஏன்னா பல விபத்துகள் நடந்திருக்கு இந்த ஹைவேஸ்ல பாத யாத்திரை போற மக்களுக்கு. அதை நடக்காம தவிர்க்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள். பழனி முருகன் கோயில், திருவெற்றியூர் பாகம்பரியால் கோவில், வேளாங்கண்ணி மாதா கோவில், இந்த மாதிரி பல கோவில்களுக்கு அந்தந்த தெய்வத்தை வணங்குற பக்தர்கள் வந்து பாத யாத்திரை போறது வழக்கமா உண்டு. அப்படி போகும்போது எதிர்பாராத விதமா பல விபத்துகள் நடந்துருது. நைட் நேரத்துல மேக்ஸிமம் பாத யாத்திரை போற மக்கள் எல்லாருமே நீங்க எந்த பக்கம் பார்த்து போறீங்களோ அந்த பக்கத்தோட ரைட் சைடு லேனை யூஸ் பண்ண பழகுங்க. இப்போ நீங்க பாக்குற வீடியோல கூட எந்த சைடு வண்டி போகுமோ அதே சைடே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது போற சைடு லெஃப்ட் சைடுல. ஆனா கண்டிப்பா இவங்க எல்லாருமே அந்த சைடு உள்ள லேன்ல தான் போகணும். அப்படி போகும்போது நடந்து போற இவங்களால எதிர்த்தாப்புல வர வண்டியை பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஒதுங்கி நடக்க முடியும். ஆனா இப்படி இந்த பக்கம் அவங்க போனாங்கன்னா பின்னாடி வர வண்டியை அவங்க எப்படி பார்ப்பாங்க? அதுவும் இரவு நேரத்துல சுத்தமா வாய்ப்பே இல்லை. என்னதான் கார்ல லைட் இருந்தாலும் வளைவுல எல்லாம் மக்கள் நடந்து போனாங்கன்னா சுத்தமா தெரியும். மின் விளக்குகள் இருக்கிற ஏரியால பிரச்சனை இல்லை. இல்லாத ஏரியால சுத்தமா இருட்டா இருக்கும். ஆள் நடந்து போறது தெரியாது. என்னதான் லைட் வெளிச்சம் இருந்தாலும் அப்போ போய் ஆக்சிடென்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. பாத யாத்திரை போறவங்க ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இருக்குல்ல, yellow கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் இதெல்லாம் இருக்கும். அந்த ரிஃப்ளெக்டரை வாங்கி அவங்க பேக், அவங்க கொண்டு போற பொருட்கள்ல ஒட்டிட்டு போறது நல்லது. ஏன்னா ரிஃப்ளெக்டர் இருக்கும்போது அந்த காரோ பைக்கோ வருதுன்னா அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் அதுல போய் லைட்டா பட்டா போதும், லைட் ரிஃப்ளெக்ட். அவங்க பேரிகார்டோ ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லி ஸ்லோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வண்டி போற வழியிலே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை, பாத யாத்திரை போறவங்க அந்த வெயில்ல எல்லாம் போகும்போது லைட்டா கேர் ஆகி மயங்குற மாதிரி தடுமாறி அந்த சைடு போனா கூட பின்னாடி வர்ற வண்டி அடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வலது பக்கம், அதாவது ரைட் சைட் லைனே யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரிஃப்ளெக்டர் முக்கியம். உங்க லோக்கல்ல உள்ள ஸ்டிக்கர் கடையிலே கிடைக்கும்.